கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலே சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 38 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இங்க பழைய ஏற்பாட்டுல சாமுவேலின் தாயாகிய அன்னாள் இருக்கிறாங்க. இங்க தீர்க்கதரிசியாகிய அன்னாள். இந்த அன்னாள் பாத்தீங்கன்னா ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானுவேலின் குமார்த்தியும் ஆகிய ஒரு தீர்க்கதரிசி. இவளோட திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 7 வருடம் மட்டும் தான் வாழ்ந்ததா நம்ம பார்க்கிறோம். வாலிப வயதிலே விதவியானவள். அது மட்டும் இல்லாம இவளுடைய கணவருடைய பெயரோ இல்ல இவளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்களோ என்று வேதத்துல சொல்லப்படவே இல்லை. ஆனா இவ எப்படி வாழ்ந்தா அப்படின்னா 1 தீமோத்தேயு 5:5 நம்ம வாசிக்கிறோம். உத்தம விதவையாய் இருந்து தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருந்தால் ஆராதனை செய்து கொண்டிருந்தால் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 84:5 நம்ம வாசிக்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆழத்தில் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளல் என்று. இங்க பாத்தீங்கன்னா அன்னாள் தன்னுடைய வாழ்நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இவளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல சந்தோஷமான சந்தர்ப்பங்களை இழந்தவள். அது மட்டும் இல்லாம இளமையும் பலனையும் கடந்தவளாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இவள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகவே இல்லை. அவளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிரசனை அவளுக்கு போதுமானதா இருந்தா நம்ம வாசிக்கிறோம். இன்றைய நாட்கள்ல நாம் பாத்தீங்கன்னா தேவ மக்கள் தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம நேரத்தை செலவிடுறோம். அப்படி நம்ம நேரத்தை செலவிடுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், பல இன்பங்களையும் பல நன்மைகளையும் நம்ம இழப்பதாக நம்ம நினைக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல வாழ்ந்தவர்களுக்கு வேற எதுவுமே அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒரு சமூகத்தில் ஆனந்தமும் நித்திய பேரின்பம் உண்டு என்று தாவீதோட அனுபவம் எப்படியோ அதே போல நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். இங்க நம்ம வாசிக்கிறோம் 84 வயது நிரம்பிய இந்த அன்னாள் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்நாட்கள்ல வளர்ந்த பரிசேயர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய சுயநலத்திற்காக பேரு புகழுக்காக பெருமைக்காக என்ன செஞ்சாங்கன்னா உபவாசித்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா அன்னாலோ பாத்தீங்கன்னா இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாம இவள் உலகபரமான வேலையில அவ சிக்கி கொள்ளாமல் தேவனுடைய பணியில ஒரு மனதாய் உறுதியாய் இருந்து அவ தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாலும் நம்ம வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க இங்க வாசிக்கிறோம், கர்த்தரை புகழ்ந்து அவள் என்ன செய்தானா கர்த்தருக்கு நன்றி செலுத்தினா. நம்ம தேவனுடைய சமூகத்துல அநேக ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் நம்ம ஏறெடுக்கிறோம். ஆனா நம்ம நன்றி எந்த அளவுக்கு நம்ம சொல்றோங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம அதுல என்ன செய்யறோம்னா குறைவுள்ளவர்களா தான் நம்ம காணப்படுகிறோம். கொலைசியர் 3:15 என்ன நம்ம வாசிக்கிறோம், நன்றி அறிதல் உள்ளவர்களுமா இருங்கள் என்று. அப்ப தெய்வனிடத்துல நம்ம நன்மையை பெற்றிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்ம அன்னாலே போல நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை புகழ்ந்து நாம் அவருக்கு துதியும் சோத்திரங்களையும் நம்ம அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து நன்றி செலுத்தணும். நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையும் தேவனை நம்மள என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நம்மளை பாதுகாத்து நம்ம வழி நடத்தி நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் பல நன்மைகளையும் செய்திருக்கிறார். அப்ப இதை செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்றோம், நம்ம அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம போகலாம். ஆனா அதை நினைத்து நம்ம சோர்ந்து போகாமல் முறுமுறுக்காமல் கிடைத்த காரியங்களுக்காக கிடைத்த நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யணும், நன்றி சொல்லி கர்த்தரத்துல நம்ம உண்மையாய் இருக்க வேண்டும். இப்படி தேவனுடைய ஆலயத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணி செய்து கொண்டிருந்த அன்னாள் அன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா யோசிப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்றதுக்காக அந்த குழந்தைய கொண்டு வராங்க. அப்ப சிமியோனோடு இவர் சேர்ந்து ரட்சணத்தை பார்க்க முடியும் அந்த பாக்கியத்தை என்ன நான் பெற்றேன் என்று கர்த்தரை அங்க புகழ்ந்து பாடுறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம 38வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அவளும் அந்நேரத்துல நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இங்க நம்ம வாசிக்கிறோம், சிமியோனோடு சேர்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் என்ன செஞ்சா சுவிசேஷத்தை அறிவிச்சாள். மேசியா மூலம்தான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும் என்றும் இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனால்
இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய வருகை மிக சமயமா இருக்கிறது. இன்னைக்கு அதை அறியாத மக்கள் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களை நாம் சிந்தித்து நாம் என்ன செய்யணும்? இந்த மேசியா மூலதான் ரட்சிப்பு உண்டு என்று அன்னாலை போல நாமளும் பறைசாற்றக்கூடியவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். அன்னாள் என்றால் தேவனுடைய கிருபை என்று நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை அன்னாள் மேல இருந்தது. இயேசு கிறிஸ்து முதல் வருகையை குறித்து அறியாத மக்கள் அநேகர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மீது நாம் கரிசனை உள்ளவர்களாய் அனராய் இயேசு கிறிஸ்து மூலதான் அந்த ரட்சிப்பு உண்டு என்று நாம் அன்னாலே போல நாம் பறைசாற்ற வேண்டும். நம்ம 2 தீமோத்தேயு 4:2 என்ன நம்ம வாசிக்கிறோம்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையை உபதேசிங்கள் என்று. நம்மால் முடிந்ததை நாம் என்ன செய்யணும்? நம்மளோட உற்றாவர்கள், உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்களுக்கு, நாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்னா சுவிசேஷத்தை நம்மளால் முடிந்ததை நம்ம செயல்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை மிக சமயமா இருக்கிறது. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அன்னாள் தன் வாழ்நாளை வீணாக்காமல் வாழ்க்கையின் பெரும் பகுதியை நித்திய நிரந்தர வாழ்க்கைக்காக தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக வாழ்ந்ததை நாம் பார்ப்போம். இந்த அன்னாலை போல தேவனுடைய சமூகத்துல நாம் தரித்திருப்போம், உபவாசிப்போம், ஜெபிப்போம், தேவனுடைய நாமத்தை நாம் மையப்படுத்தவும், இந்த மேசியா மூலதான் ரட்சிப்பு என்று நாம் இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்றுவோம். இப்படி செய்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமீன்.